அப்படியா? கூப்பிடுங்க, ஆள் எப்படி இருக்காருன்னு பார்ப்போம். சத்யா, அமைதி அமைதி அமைதி. சத்யா, அமைதி அமைதி அமைதி. ஐயோ ஐயோ, என்ன வீரத்தேவா? யாரியா வீரத்தேவா? என்ன இப்படி திடீர்னு சாமியார் ஆயிட்டியா? எதுவும் வீட்டில் பிரச்சனையா? டேய் வீரத்தேவா அங்கே தான் இருப்போம். வீரத்தேவா என்னடா யாரை பார்த்தாலும் வீரத்தை போற? அமைதி அமைதி. ஏய், அவங்கெல்லாம் சும்மா தான் இருக்க. கண்ணாடி ஓட்டும் கண்ணு தெரியலையா? கண்ணாடி வர வச்சுக்கிட்டு இங்க முட்டி அங்க முட்டி. ஒண்ணுக்கு 3 கண்ணாடி வச்சிருக்கேன். ஒரு கண்ணாடியே போதும், எதுக்கு 3 கண்ணாடி? 3 கண்ணாடி. ஒரு கண்ணாடி எதுக்கு? மொத்தம் 3 கண்ணாடி. ஒரு கண்ணாடி எதுக்கு? எதுக்கு? தூரத்து பார்வைக்கு. ரெண்டாவது அது கிட்ட பார்வைக்கு இருக்கா? இப்பெல்லாம் ஒரே கண்ணாடியில் 2 வச்சு கொடுக்குறாங்க. சரி, ஏதோ வேணா தெரியாம வாங்கிவிட்டேன். சரி சரி, தூரத்துக்கு ஒன்று, எட்டத்துக்கு கிட்டத்தில் ஒன்று இருக்கு. அப்புறம் 3வது கண்ணாடி எதுக்கு? இந்த 2 கண்ணாடி எங்கன்னு இருக்குன்னு தேடுறதுக்கு. இவா, உனக்கு 30 கண்ணாடி போட்டாலும் வேலைக்கு ஆகாது. உனக்கு ஆப்ரேஷன் தான் அனிமல். அனைத்தன் காரணம் நம்ம இடத்துக்கு ஒரு பார்ட்டி மாட்டிருக்கு. பார்ட்டி வந்திருக்கா? என்ன பார்ட்டி? இந்த அண்டாரில் சாமியார் அந்த கைதான். என்ன வேணும்? இந்த ஆள்கிட்ட பந்தயம் கட்டியிருக்கேன். எவ்வளவு? உன்னை அந்த ஆள்கிட்ட ஜட்ஜுன்னு சொல்லிவிட்டேன். என்ன ஜட்ஜுன்னு? ஏங்க தேவையில்லாத வேலையில வம்புல மாட்டி விடுறியா? ஏன் அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஏன் என்ன? எங்கள் வீட்டுக்கு தெரிஞ்சா கஞ்சி ஊற்ற மாட்டா. ஏய், இது பெரிய பதவி, கௌரவமான. ஐயா, ஞாயிற்றுக்கிழமை போகணும், நமக்கு தேவையா? இருக்கா? நீ ஏற்கனவே ஞாயிற்றுக்கிழமை தான் திரும்பி வந்தேன். ஞாயிற்றுக்கிழமை கோர்ட்டே லீவு. ஐயா, வீட்டில் எந்த வேலையும் பார்க்க முடியாது, நம்ம அங்கே போகணும். எங்க? சர்ச்சுக்கு. சர்ச்சுக்கா? நான் வெள்ளி செவ்வாயே கோயிலுக்கு போனதில்லை, இதில் ஞாயிற்றுக்கிழமை இருக்கா சர்ச்சுக்கு? உன்னை என்ன 10 வட்டிக்கு பணம் வாங்கி 2000 கட்டியிருக்கேன்டா. 2000? 2000 பணம் கட்டினா தான் சர்ச்சில் சேர்க்குற ஆளா? ஐயோ, நம்ம தேவையில்ல உள்ள இருக்கே. ஜெயிச்சிடலாமா? வா. என்ன சர்ச் இல்லை, ஜட்ஜு. அப்படின்னா நீதிபதி. இதை முதல்ல சொல்ல வேண்டியானே. ஆமா, அப்படின்னா விளக்கமா இருக்குல்ல? ஆமா, விளக்கமா இருக்கு. எடுத்தாந்து என் தலையில அடி. ஓஹோ, விளக்கமாறு விற்கிற விலைக்கு நான் அதில் அடிக்கிறதுக்கு நீ ஆளாடான்னு கேட்குறேன். காசில் வாங்குறதுக்கு விளக்கமாறு வாங்க. சரி, ஒன்றும் இல்லை. பந்தயம் 4000. 4000 பந்தயமா? ஒன்றும் கிடையாது. அந்த ஆள் ஊருப்பட்ட பொய்யா சொல்லுவாப்புல. சரி, அதை பூரா நம்ம உண்மைன்னு ஒத்துக்கிறோம். என்ன பொய் சொன்னாலும் நம்ம உண்மைன்னு சொல்லணும். அப்படி சொல்லிவிட்டோம்னா கடைசி வரைக்கும் 4000 நமக்கு. நிஜமாவா? மறந்து கூட பொய்ன்னு சொல்லிவிட்டா காசு போயிடும். உண்மைன்னு சொன்னா எவ்வளவு? 4000. 4000மா? 40 ரூபா கையில் இருந்தாலும் 4 நாளைக்கு சாப்பிட மாட்டேன். ஆமா, இந்த பஞ்சாயத்து பண்றதெல்லாம் சரி, அது என்ன பிச்சைக்காரத்தனமா 4000 5000 பண்றது பண்றான். 1 லட்சம் 5 லட்சம் 10 லட்சம், ஏன்னா ஒரே நாளில் நம்ம லட்சாதிபதி ஏறலாம். என்னை தெருவுக்கு கொண்டு வராம விட மாட்டேன். நல்ல யோசனை சொன்னா, என் மேலே நம்பிக்கை இல்லையா? சரி, பஞ்சாயத்துக்கு தயார். நான் எதை சொன்னாலும் உண்மைன்னு தான் சொல்ல போறேன். சரி, இந்த பஞ்சாயத்து பண்றதுனால எனக்கு என்ன பெனிஃபிட் இருக்கு? அதுதானே கேட்டேன். நீ ஆதாயம்லாம் வரமாட்டே. அதானே. உனக்கு 1000 ரூபா கமிஷன் தரேன். எவ்வளவு தரியா? 1000 ரூபா. 1000 ரூபாயா? வேற யாரையாச்சும் வச்சு பஞ்சாயத்து பண்ணீங்க? எனக்கு வரதே 2000டா. எனக்கு 1000 ரூபா பத்தாது. ஐயா, இந்நேரத்தில் நான் யாரடா போய் தேவை? பழக்க வழக்கம் வேற. சரி, சொல்லுங்கண்ணே. இந்த வாரண்ணே. கண்டிப்பா பாடச்சுவோம். அவசியம். இந்த சீன் முடிஞ்சு கண்டிப்பா பாடுறோம். ஓகே, உங்களை என்ன சந்தோஷப்படுத்துறது தான் எங்க வேலை. ரைட்டு. பேர் என்ன? அர்ஜுனன் தேவர் அவர்கள் இவரங்க மேடையில் நகைச்சுவை நடிகராக நடித்துக் கொண்டிருக்கும் RB ஹரிகரன் அவர்களை பாராட்டி ரூபாய் 101 பரிசா வழங்கியுள்ளார். ஷாபாஷ், வெரி குட். போகணும். அடுத்த வரையில் 500 ரூபா நோட்டோட வாங்க. பாடுறேன். சரி, இருக்கட்டும். நீங்க கொடுத்ததே 5000 சம. போதும் 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 போதும். வெரி குட். ஆமா, பாடும். சரி சரி சரி, அது சரி. ஏங்க, இந்த பஞ்சாயத்து பண்றதுனால எவ்வளவு தர முடியா? உனக்கு 1000 ரூபா தரேன். 1000 ரூபா எனக்கு பத்தாது. சரி, எவ்வளவு தான் கேட்குறேன்? எனக்கு 500 ரூபா வேணும். எவ்வளவு? 500 ரூபா வேணும். சிங்கக்குட்டி வா, இன்னும் என் பஞ்சாயத்து பூரா நீ தான் தலைவர். பஞ்சாயத்து முடிஞ்சோன்னா அப்புறம் இந்த 1000 ரூபா வச்சுக்கணும், வாங்க மாட்டேன். சரி, உனக்கு 500 ரூபா தரேன். 40 ரூபா நோட்டு, 4 நோட்டு. 30 ரூபா நோட்டில் 3 நோட்டு வாங்கிக்க. பஞ்சாயத்துக்கு நான் தயார். எங்க அவர்? எங்க சாமியாரியா? வாங்க. ஆள் வந்து அப்பல பார்க்கலையா? வந்துட்டாங்களா? சச்சு. ஆமா, இவன் யாரு? அவன் யாரா? ஆளை கையில் காலில் விழுந்து கூட்டியாந்துருக்கேன். நீங்கள் வந்து அவன் வேணும் பேசுனீங்கன்னா அறிமுகப்படுத்துறது இல்லையா? படுத்துற அவர் தான் சச்சு. பாருங்க, பார்த்துட்டீங்களா? புராணத்தை நான் ஆரம்பிக்க வேண்டுமா, அவர் ஆரம்பிக்க வேண்டுமா?
புராணத்தை நான் ஆரம்பிக்கட்டுமா அவர் ஆரம்பிக்கட்டுமா? நம்ம 2 பேருமே ஒரு முடிவு பண்ணுறதுக்கு முன்னாடி இல்ல நான் தான் ஆரம்பிப்பேன். இல்லை நான் தான் ஆரம்பிப்பேன். இல்ல நான் தான் ஆரம்பிப்பேன். எதுக்கு சண்டை? ஆ, நம்ம 2 பேருமே போய் ஜட்ஜுக்கிட்ட கேட்டுருவோம். கேட்டு போறது இதுல என்ன இருக்கு? வம்பு. ஏய் இந்திரா, ஏய் ஏ கஞ்சா குடிக்கினாயே வா, உன்னை எங்கே போய் உட்கார்றான்னா பிளாக்கில் சரக்கு ஓட்டுற மாதிரி போய் உட்காந்துருக்கேன். என்னங்க உனக்கு எதுக்கு இந்த சேர் போட்டிருக்கு? இந்த சேர் எனக்கா? சரி, யாரோ வர்றா அவங்களா அவங்களுக்காண்டி போட்டிருக்கேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். நான் அங்கே உட்காரணுமா? அது சொல்ல முடியாது. அங்கே போய் உட்காந்துக்குவேன். ஏய் சரி, இங்கே உட்காரணுமா? இவன் கூட அலை கொடுக்க முடியலையே அண்ணால. புராணத்தை ஆரம்பிக்கட்டுமா? ஆரம்பிங்கள். நான் எனது தாயின் வயிற்றிலிருந்து பிறந்து வருவதற்கு 2 நாளைக்கு முன்பாக உங்கள் அம்மாவுக்கு சூட்டு வலி வந்திருக்கும் அதானே? அவர் சொல்ல ஜாமியார் சொல்லிட்டு இருக்காங்க. சரி சரி நான் பேசலாம். என்னன்னு கேளுங்க. என்ன நடந்துங்க? நான் எனது தாயின் வயிற்றிலிருந்து பிறந்து வருவதற்கு 2 நாளைக்கு முன்பாக எனது தந்தைக்கு நான் ஒரு கடிதாசி எழுதியிருந்தேன். எல்லாம் சரி, ஒரு 4000 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு முரட்டு லூசுக்கிட்ட கொண்டாந்து விட்டுருக்கீங்களே. இதுதான் ஆரம்பம். இதுக்கே நீ விழுந்தீங்கன்னா எப்படி? இன்னும் எப்படி போய் சொல்றாருன்னு பாரு. காசு வாங்கணுமா இல்லையா? வாங்கணும். என்ன எழுதி? அன்னை கூட பார்த்தங்க, தபால்காரர் வண்டி அவங்க வீட்டுக்கிட்ட நின்றுச்சு. இவர் போட்ட லெட்டரை தான் டெலிவரி பண்ணுறக்காண்டி அங்கே வந்திருக்காரு. இப்போ நீ களத்தில் இறங்கிட்டியா? என்ன எழுதியிருந்தேன்? வாட் மேட்டர் யுவர் ரைட்டிங்? நான் பிறந்து வருவதாக இருந்தால் நான் விளையாடுவதற்கு ஒரு யானை வேண்டும் என்று கேட்டு எழுதியிருந்தேன். அதான் சின்ன பிள்ளையை தூக்கி விளையாடுறதுக்கு சௌரியமா இருக்கும். அவரும் யானையை வாங்கி வந்து கட்டிவிட்டார். நானும் பிறந்து விட்டேன். என்னை பார்த்த உடனே யானைக்கு மதம் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. யானைன்னா மதம் பிடிக்கிற சகசம் தானே. அப்புறம் மதம் பிடிச்சா என்ன பண்ணுவான்? சங்கிலி பிடிச்சி கட்டி போட வேண்டியது. பிடிச்சா நல்ல நீயா பேசுற நீ? உன்ன மாதிரியே எல்லா பேரும் இப்படி மோசமான யோசனையை கொடுத்துட்டே வீணா போச்சு. அப்புறம் எல்லாரும் சங்கிலி தான் போடு அத்தாத்துக்கிட்டு ஓடிடுச்சு. எனக்கு என்னடா பண்றது, மக்களை காப்பாற்றணுமே யோசனை வந்துச்சு. யானையை கட்டணுமே, அழிச்சு விடும் இல்லைன்னா யோசிச்சுட்டே இருந்தேன். பிறந்தவனே அப்புறம் என்ன யாருமே கட்டி நிப்பாட்ட முடியல. யோசிச்சேன், இந்த கண் இமையில இமையில இருந்து ஒரு முடியை பிடுங்கினேன். ஒரு தடவை கொண்டு யானை காலில் கட்டிட்டேன். அறிவாளி வாசினா அது பிறந்தோன்னு பாருங்க. ஆமா யோசனை வந்துச்சுல. யானைக்கு அந்த எப்படி முடிய எடுத்து ஒரு தடவை யானை காலில் ஷாபாஷ் ஷாபாஷ். ஆமா, நீங்க வாங்க. யானை எதுல கட்டுறது? ஓட்டானா அவ்வளவு பெரிய உருவம் எப்படி நிற்கும் சங்கிலியில் கட்டினா? ஆளை பாருங்க. ஆமா, ஏன் சாமி இந்த முடியை எடுத்து தானே கட்டினிய? ஆமா, அது புருவத்து முடி தானே, இமை முடி தானே. கீழ் இமை முடியா மேல் இமை முடியா? மேலிமை முடியா? சபாஷ். ஏன்னா கீழிமை முடியும்னா படக்குன்னு அத்துப்படும். மேலிமை முடியவே வந்து 4ஆ மடிச்சு கட்டினோம்னா சுத்தமாக செய்யாது. சங்கிலியில் கட்டுறாள் ஆளை பாருங்க. நீங்க சொல்லுங்க. அப்போ நான் பொய் சொல்றேங்கிறது தெரியுமா தெரியாதா? நல்லா தெரியும். சொல்வதெல்லாம் உண்மை. 4000 ஊத்திக்கிருச்சு. ஒரு தடவை யானை காலில் கட்டிட்டு இன்னொரு தடவை எங்கேயா கட்டுறதுன்னு யோசிக்கிறேன். பக்கத்தில் ஒரு கொசு இருந்துச்சு. சரி, கொசு குண்டியில் கட்டி விட்டேன். 6 மாதம் ஆனாலும் யானை அசையாதே அங்கனே தான் கிடக்கும். 4000 நம்ம விட்டு 500. அதை வேற ஞாபகப்படுத்துறானே. கொசு குண்டியில் கட்டினோன்னே கொசு என்னமோ அருணை மாதிரி தெரிஞ்சுக்க பயத்தில் பறந்துருச்சு. சும்மாவா பறந்துச்சு? யானையை தூக்கிக்கிட்டு பறந்துருச்சு. கொசுவுக்கு யானையெல்லாம் கொசு மாதிரி என்ன வீரத்தேவா? 4000 நம்ம விட்டு 500. செத்தாண்டா எதிரி. அது பறந்து போகுது, நான் விடுவேன்னா பின்னால நடந்து ஓடி வரேன். அது பறந்து போகுது, நான் நடந்து ஓடி வரேன். பிடிச்சிடலாம் ஈஸியா பிடிச்சிடலாம். நான் விரட்டி ஓன வேகத்துல கொசு களைப்பாயி ஒண்ணு கடிச்சு விட்டுச்சு. ஐயோ, யானை தொப்பு தொப்புன்னு நனைஞ்சிருக்குமே. யானை அப்புறம் இறங்கி தூக்குனது யாரு? கொசு மூத்திரத்துல யானை தொப்பு தொப்புன்னு நினைக்கிறோம். என்னாச்சு என்னாச்சு? நெஞ்சு வலிக்குது. நெஞ்சு வலி வரக்கூடாது. அது குஞ்சுது. எனக்கு பாட்டத்தில் ஒன்றும் புரியல. 108க்கு ஒரு போன போடு. நெஞ்சு வலி விட்டு இதானே முதல் தடவை. ஆமா,
கூட்டிகிட்டு போகிறேன், அங்கே வண்டியில் கூட்டு போய் அங்கே செக் பண்ணி பார்த்து சொல்லிடுவாங்க. என்ன முடிஞ்சு வச்சுன்னா அது சும்மா நல்ல வார்த்தை சொல்லுங்க. ஆமாம், 108 நம்பர் சொல்லுங்க. 108 தான்டா. அதான் நம்பரை சொல்லுங்க படக்கணும். அட 108 நான் காப்பாற்றுறேன், நெஞ்சு வலி மட்டும் வரவே கூடாது. 108 நம்பர் சொல்லுங்க. 1 போடுறா. 1 போட்டேன். 0 போடு. 0 போட்டேன். 8 போடு. 8 போட்டேன். அவ்வளோதான். இன்னும் 7 நம்பரு, 10 நம்பர் போட்டால் தானே வரும். படக்கணும் சொல்லுங்க நம்பரை, நான் காப்பாற்றுறேன். என்ன அசால்ட்டாக இருக்கக்கூடாது. வலிக்கலடா போடா. நம்பர் தெரியலைன்னா தெரியலைன்னு சொல்ல வேண்டியானே. அப்படி சொல்லிட்டு போக வேண்டியதானே. சாமி அப்போ உங்களுக்கு தெரியும்ல. காலி 108க்கு 10 நம்பர் கேட்ட ஒரே முட்டா பையன் வந்தான்டா. அவன் அப்போவே 1000 ரூபா தர்றங்கும் போது எனக்கு 500 வேணும்னு கேட்கும்போது நான் சந்தேகப்பட்டேன். யூ கண்டினியூ. சரின்ட்டு அப்படியே பின்னால் நடந்து ஒன்று கொஞ்ச நேரத்தில் பாருங்க, இந்த யானையை தூக்கிட்டு கொசு சூரியன் பக்கத்தில் போயிடுச்சியா. இந்த தானே இருக்கு. எங்கனப்பா கை ஆட்டிக்கிட்ட. சரி, நீ என்னை பார்த்தோட கொசு திரும்பிச்சு பார்த்துக்க. இந்த கொசு நுண்ணி ரெக்கப்பட்டு சூரியன் கீழே விழுந்துருச்சியா. ஐயோ, அப்புறம் அவ்வளோ பெரிய ரெக்க வெட்டா சூரியன் கீழே விழுகாதா? 4000 நம்மகிட்ட 500. கொஞ்ச நேரத்தில் பார்க்குறேன் கொசு குண்டி அந்த யானை விழுந்துருச்சியா. அப்படியா இறுக்கி கட்டுறது, கொஞ்சம் லூஸா கட்டுறது இல்லையா? ஐயோ 4000 நம்ம முடியலடா தம்பி. என்னாலே முடியல சாமி. என் காசு 2000 ரூபா பணம் கூட வேணாம், என்னை ஆளை விடுங்கடா. என் காசையும் தர்றியா? இவனை கூட்டு கொண்டு எங்கேயாவது தள்ளியா போல. என்ன பிராடியா, உண்மை காட்டிலும் பெரிய பிராடா இருக்காதியாவே. அப்புறம் நேரம் வந்து யானையை பிடிக்கலான்னு ஏத்தாப்புல நீங்க 2 பேரும் ரெண்டிங்க. அப்பாடா முடிஞ்சுல. ஏதாவது பொய்ன்னு சொன்னமா சொல்லல. டேய் 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 இங்க வா. பார்த்தேன்னு சொன்னேன், கதை முடிஞ்சு நான் சொன்னேன். முன் ஜென்மத்தில் நான் மன்னர், நீ மந்திரி, இவர் காவலர். சரி, பஞ்சம் போயிருச்சு. 4000 ரூபா கடை என்கிட்ட கேட்குற. யாரு? நீதான். நான் தான் போய் சாமி கிட்ட 5000 ரூபா வாங்கிட்டு வர சொன்னதுக்கு 1000 ரூபா கம்மியா இருக்குன்னு வாங்கிட்டு வரலையா? 4000 வேணுமா வேண்டாமா? ஆமா ஆமா ஆமா. 4000 ரூபாய் வாங்குறியே, எப்படிடா கட்டுவேன்னு கேட்டேன். இந்த ஜென்மத்தில் எல்லாம் அடுத்த ஜென்மத்தில் கட்டுன்னு சொன்னேன். ஆமா ஆமா ஆமா. ஜெயிக்க போறோம். ஜெயிக்கிறமா? கட்டிடுவியான்னு கேட்டேன். சாட்சி யாரான்னு கேட்டேன். நான் தான். ஆமா ஆமா நான் தான். ஆமா. பணத்தையும் கொடுத்துட்டேன். சாட்சி கழுத்து போட்டாரு. எதிர்நாட்டு மன்னர்கள் போட்ட சண்டையில 3 பேரும் செத்து போயிட்டோம். ஆமா, அடினா அந்த அடி அடிச்சாங்க, இந்த தழும்போட கிடைக்க போன ஜென்மத்துல. ஆமா ஆமா. மறுபடியும் 3 பேர் பிறந்துட்டான். ஆமா. நீங்க யாரையே நான் பெருமாள் ஒரு தொடராச்சு. ஆமா ஆமா ஆமா. காவலர், நாரதர், பலவாத்தியம். உண்மை. எல்லாம் உண்மைதானே? ஆமா. போன ஜென்மம் 4000 வாங்கினது எப்படா கட்டுவேன்னு கேட்டேன். இந்த ஜென்மத்துல அடுத்த ஜென்மத்தில் கட்டணும். ஆமா ஆமா. சாட்சி கழுத்து யாரான்னு கேட்டேன். போன போன ஜென்மத்தில் கட்டினியா? இல்ல இல்ல. ஏன் கட்டல? செத்துட்டு அந்த ரத்தம் கூட இன்னும் வந்துட்டு இருக்கு. ஐயோ ரத்தம் வருது. ஐயோ இவ்வளவு ரத்தம் வருது. அதுவும் நிக்க மாட்டேங்குது ரத்தம். மறு ஜென்மத்தில் கட்டணும்னு சொன்னீல. இப்ப யாரா பிறந்திருக்க? நான் வந்து அரியரன். பிரம்மராஜ், தொடராஜ். இப்ப யாரு? நான் காவலன், இவர் பலவாத்தியம், நீ நாரதன். உண்மைதானே? போன ஜென்மம் 4000 வாங்கினது உண்மை. மறு ஜென்மத்தில் கட்டுறோம் சொன்னது உண்மை. இந்த மறு ஜென்மத்தில் கட்டுறோம் சொன்ன 4000 குடுறா. என்ன விரத்தவா? உண்மைதான். உண்மைதான் சொல்லியிருக்கேன். 4000 எனக்கு வரணும். நான் தர்றேன், வேணாம் சொல்ல. வாங்கின கடனை கொடு. நான் எப்போ வாங்கினேன் கடை? அப்ப போய் தானே. பொய் இல்லை. பொய்னா 4 காசு கொடுக்கணும். அப்ப 4000 குடுறா வாங்கின கடனை. வாங்கினது உண்மைதான். ஓ, இதே நீ ஆமான்னாலும் காசு கேட்குற, இல்லைனாலும் காசு கேட்குற. இது ஆட்ட அழுகு நாட்டை நான் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். ஒண்ணுமில்ல, இந்த போட்டியில் எப்படி ஜெயிக்கணும்னு விநாயகரை கும்பிட்டுக்கிட்டு இருக்கேன். அது முருகன்டா. அது முன்னாடி போட்டு தெரியும். சரி, பஞ்சாயத்து முடிக்க போகுது. அவ்வளோதான், முடிஞ்சு. இந்தாங்க, பேசாம இருங்க. இதில் எவ்வளோ இருக்குன்னு பாருங்க. அடுத்த ஆள் தயாரா இருக்கா? 2000 இருக்கு. 2000 இருக்கா? 500 ரூபா நோட்ல எத்தனை இருக்கு? 500 ரூபா 1 2 3 4 இருக்கு. 4 இருக்கா? மொத்தம் எவ்வளவு இருக்கு? 2000. நீ எவ்வளவு கட்டினியா? 2000 கட்டினேன். சரி, 500 ரூபா நோட்ல எத்தனை இருக்கு? 1 2 3 4 இருக்கு. சரியா இருக்கா? ஆமா இருக்கு. திருப்பி கொடுத்துட்டேன். கொடுத்துட்டேன். எவ்வளவு கொடுத்துருக்கீங்க? 2000. 500 ரூபா நோட்ல எத்தனை இருக்கு? எத்தனை ஓட்டம் கேட்பேன்? கேட்டேன். சரி, உங்க ஆட்ட காசு இருக்குல்ல, போயிட்டு வாங்க. என்ன கை 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 என்ன கை? ஏய் யாரு? ஜெயிச்ச முடியவே. புரிய முதல்ல மொத்தம் என்னது? சட்டையை பிடிச்சினா கொலகாரனா மாறிடுவேன். நீங்கள் வீட்டுக்கு போங்க, ஃபோன் பேல ஏற்றி விட்றேன். இல்லை சொல்லுங்க. சாமியார் அடித்த பாவத்துக்கு ஆளாகக்கூடாதுன்னு பார்த்தா யார் ஊரில் வந்து யாரை கை வைக்கிறியா? ஏரியாவே நம்ம ஏரியா. பூவு மாலை. மாலை. யாருக்கு? என் பொண்டாட்டிக்கு.
பொண்டாட்டிக்கு 1000 ரூபாய் கையில் வாங்கி போடுதானே? அப்படி வாங்கிட்டு போகக்கூடாது. ஏன்? அது ஏன் பொண்டாட்டி இல்லை. கள்ள பொண்டாட்டிக்காரா? ஆமாம் ஆமாம் சரி, அவனுக்கு பஞ்சாயத்தை முடிச்சிருவான். ஆ. இதுல 4000 4000 இருக்குல்ல? இருக்கு, நான் வைக்கிறேன். ஆ. உண்மையிலே உங்க அப்பா பிரம்மாவுக்கு நீங்க மாப்பிள்ளைனா ஏய் மகன் சரி மயன்னா நான் வைக்கிற இந்த 4000 நான் 5 எண்ணுவேன். அதுக்குள்ள எடுத்துக்கிட்டு ஓடிருங்க வை பாப்போம். முதல்ல. நீ ஏன் கவலைப்படி, காசு வேணுமா வேண்டாமா? நான் எத்தனை பஞ்சாயத்து பண்ணியிருப்பேன். காசுல கை வச்சாருன்னா கையை வெட்டி விடுவேன். ஐயா ஆமா வீரத்தேவா, என்னை நம்புங்க. 5 எண்ணுவேன், என்னையா? எடுத்துக்கிட்டு பாப்போம். யார் ஊர்ல வந்து யாருக்கிட்ட 1 1.25 1.5 1.25 2 2.25 டேய் 2.5 இருடா. இருங்க எண்ணிக்கை விட்டு போகணும். 2.25 நீ எண்ணி நக்குன. கையை வெட்டுறோம்னு ஜாமியார் ஓடிட்டாரே. அப்படிதான். இதுதான் ஐடியா வேணும், அறிவு வேணும். ஆமாம், இங்கேருந்து 4000 காணும். சாபாஷ், ஜெயிச்சோன்னு நீங்கள் எடுத்துட்டீங்களா? அப்படி தான் இருக்கணும், எதுலேயுமே எச்சரிக்கையாக இருக்கணும். சரி நம்மகிட்ட 500 கொடுங்க, நான் கிளம்புறேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு இப்போ உங்களுக்கு 500 ரூபா வேணும்? நான் இதான் முதல்ல சொன்னல, லட்சக்கணக்கில் கட்டுங்க, நம்ம ஜெயிச்சிருவோம்னு. என்னை தெருவுக்கு கொண்டு வரா விட மாட்டேன். நீ ஏன்? ஏண்டா காசை வைக்காதே வெப்பேடா. காசை அடிக்கக்கூடாது. வட்டிக்கு வாங்கணும் காசு, நான் கரண்ட் பில் கட்டுற காசு. உங்களுக்கு காசு வேணுமா? 5000 தாரேன், கண்ணை தொடங்க. அப்படி தைரியம் பண்ணுங்க, நிமிந்து. நான் ஒரு கேள்வி வைப்பேன், பதில் சொல்லுங்க. 5000 தரேன். என்னது? 108க்கு 10 நம்பர் சொல்லுங்க. அப்போ மேற்கொண்டு 1000 ரூபா தர்றேன்ப்போ. அமைதி. இதே வேலையாத்தான் தெரியாடா நீ. ஆத்தாள் மகளை அவசாரி போய் கை காசு நட்ட மனக்கதை ஆகி போச்சு.